நவயல் புதுவையாண்டாள் அரங்கற்குப் பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் அருளிச் செய்த சங்கத்தமிழ் மாலை 30ஆன திருப்பாவை நம்முடைய பாதகங்களையெல்லாம் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். அந்த திருப்பாவையில் முதல் 5 பாசுரங்கள் அவதாரிகை, முன்னுரை. மேலே 6வது பாசுரத்திலிருந்து தொடங்கி 10 இடைச்சிகளை எழுப்புகிறாள் ஆண்டாள். அதற்கும் மேலே பகவானைச் சென்று பற்றுகிறாள். அதில் இன்றைய நாள் பாசுரம் 2வது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமுன்னம் பாவைக்குச் செய்யும் கிரிசகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையின் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இப்பாடல். இதற்கு வியாக்கியானம் அருளிச் செய்யக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை நிறைய அர்த்தங்களை வருஷித்துள்ளார். மார்கழி நோன்பு நோற்க வேணும்னு ஆண்டாள் தொடங்கினாள். நோன்பு நோர்க்கும் காலத்திலே இன்னென்னத்தையெல்லாம் செய்யலாம், இன்னென்னத்தையெல்லாம் நாம் தவிர்ந்து விட வேண்டும் என்பதை இந்த பாசுரத்தாலே சொல்லுகிறாள். ஒரு காரியத்தை தொடங்குறோம்னா அந்த நேரத்தில் இதெதை செய்வோம், இதெதை செய்ய மாட்டோம் அப்படின்னு வைத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இது நோன்புக்குண்டான காலம் ஆகையால் கிருத்தியாகிருத்திய விவேகம் செய்கிறாள்னு சாதித்தார். எனது கிருத்தியம், எனது அகிருத்தியம், செய்யத்தக்கது செய்யத்தகாதது. சாஸ்திரங்களிலே இதம் குரு, இதைச் செய்ன்னு சொல்லும். இதம் மா கார்ஷீஹி, இதை செய்யாதேன்னு சொல்லும். இப்படி செய்யாதேன்னு பிரித்து விடுகிறது. அதன்படி எதை செய்ய சொல்லித்தோ நாம் செய்யணும், எதை செய்யாதேன்னு விலக்கிடுத்தோ அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பாபத்தை நாம் செய்கிறோம். இதை ராமானுஜரே பலவிடங்களிலே எடுத்து காட்டியுள்ளார். அகிருத்திய கரண, கிருத்திய அகரண என்பவை அந்த பாபங்கள். கிருத்திய அகரணம்னால் சாஸ்திரங்களில் எதை செய்யின்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாமல் இருந்து விடுவது. அகிருத்திய கரணம்னால் எதை செய்யாதேன்னு விலக்கித்தோ அதை செய்து விடுவது. இந்த 2 நமக்கு பாபங்களை ஏற்படுத்தும். அது கூடாது. இது நோன்பு நோர்க்கும் காலம்ங்கிறதுக்காகத்தான் ஆண்டாள் பிரித்து விடுகிறாள். பாசுரார்த்தத்தை பார்ப்போம். வையத்து வாழ்வீர்கள், பக்கத்து சிறுமிகள் அனைவரையும் அழைக்கிறாள் ஆண்டாள். வையத்திலே வாழ்ந்திருக்கும் அவர்களே, வானாட்டிலே மட்டும் வாழ்ச்சி அல்ல, வைகுண்டத்தில் தான் வாழ்ச்சிங்கிறதல்ல, வையகத்தே மண்ணகத்தேயும் வாழ்ச்சி உண்டு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசகள் கேளீரோ. நாமும் இப்போது கோபகுமாரர்களாலே நோன்பு நோற்கலாம்னு அனுமதிக்கப்பட்டிருக்கிற நாமும். ஆண்டாளே நாமும் நம் பாவைக்குன்னு சொல்லிக் கொள்ளுகிறாள்னா நாம் நம் பாவைக்குன்னு சொன்ன போறாதா? ஏன் நாமும்னு சொல்ல வேண்டும்? ரொம்ப நாளாக எங்கெங்கேயோ சுற்றி திரிஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு இந்த கோவிலுக்கு ஒரு பழக்கம்னு வச்சுங்க. நடுவில் 4 வருஷம் எங்கேயோ போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. திரும்ப வரும். வந்துட்டு மனசுக்கு சந்தோஷமாக கோவிலுக்கு வந்தோம். வந்து சேவிச்சு முடிச்சுட்டு வந்திடா அப்படின்னு அர்ச்சக சுவாமி கேட்குறார். நானும் வருவேனான்னு ஆயிடுத்து அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையோ. அப்போ எதுக்கு அந்த நானும்னால் இவ்வளவு காலம் விட்டொழித்தோமே, இன்றாவது பெற்றோமே, நமக்கு கிடைக்கவே கிடைக்காதோன்னு பயந்து போயிட்டோம். அந்த பயம் தவிர்ந்து இன்னைக்கு கிடைச்சதோ இல்லையோ. அதைத்தான் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ. நம் பாவைக்கு மார்கழி நோன்புக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ. என்னென்ன செய்ய வேணும்னு சொல்லுங்கள். கிரிசைகள் கர்மங்கள். என்னென்ன கர்மங்களை எல்லாம் செய்ய வேணும்னு சொல்லுகிறேன் கேளீரோ. கேளீரோன்னு சொன்னால் நன்னா கவனத்தோடே கேளுங்கள்.
கவனம் சிதறாமல் கேளுங்கள்னு அர்த்தம். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. பார்க்கடலிலே பையத்துயின்ன க்ஷீராப்திநாதனான எம்பெருமானிடத்தே பையத்துயின்ன ரொம்ப மெதுவே சயனித்து கொண்டிருக்கிறார். பெருமானுக்கு ஒன்றும் அவசரமே இல்லை போல். அதனால தான் பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி, பரமனான ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய திருவடித்தாமர்களை பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். நெய் பால் முதலான போகப் பொருட்களை இந்த மாசம் முழுக்க உண்ணமாட்டோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். நாட்காலே நீராடி, விடியற்காலையிலே நீராடி விடுவோம். நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம், மை முதலான திரவியங்களை சேர்த்து கொள்ள மாட்டோம். இப்போ இதை பார்த்தாலே நமக்கு தெரியறது, போகப் பொருட்களை எல்லாம் தவிர்ந்துடணும், நோன்புக்குன்னு இருக்கிற பொருட்களை எல்லாம் உபயோகப்படுத்திக்கணும். இதைத்தானே பிரித்துரைக்கிறாள். அதில் பொருட்களை உபயோகப்படுத்துறது கூட நம்ம பண்ணிடுவோம். இந்த மாதிரி பட்டினி கிடங்கோ இன்னென்னத்தை சாப்பிடுங்கோன்னு சொன்னால் கூட ஒத்துணுடுவோம். ஆனால் ஆண்டாள் அதோட நேரத்தில் சில குணங்களையும் வளர்த்து கொள்ள வேணும்னு சொல்லுகிறாள். இன்னென்ன குணத்தை நாம் செய்யக்கூடாது, இன்னென்ன குணத்தின்படி இருக்கணும்னா மனது எப்போது பயன்பட வேண்டுமோ அப்போ தான் கஷ்டம் ஆரம்பிக்கும். கைகால்கள் எத்த செய்யணும்னு சொன்னாலோ கூட செஞ்சுருவோம். ஆக மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். மை இழிச்சிக்கொள்ள மாட்டோம், மலர்களை தலையிலே சூடிக்கொள்ள மாட்டோம், மலரிட்டு நாம் முடியோம். செய்யாதன செய்யோம், எது செய்யப்பட்டதில்லையோ அதத்தனை செய்ய மாட்டோம். அப்போ யார் செஞ்சதை செய்ய மாட்டோங்கிறா? நம்முடைய முன்னோர்கள் எதை செய்யலையோ, சிஷ்டாச்சாரம் எதில் இல்லையோ நாங்களும் ஈடுபட மாட்டோம்னு அர்த்தம். செய்யாதனன்னு சொன்னால் நமக்கு முன்னோர்கள், அது நம் குடும்பத்து முன்னோர்களோ பூர்வாச்சாரியர்களோ ஆழ்வார்களோ ரிஷிகளோ எல்லாத்துக்கு மேலே சாஸ்திரத்தில் என்னது செய்யணும்னு எதை சொல்லப்பட்டிருக்கோ அந்த செய்யாதன அவர்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விலகிவிட்டார்களோ செய்யும், அதை நாங்களும் செய்ய மாட்டோம். அப்போ முன்னுதாரணமாக பெரியோர்கள் செய்திருந்தால் செய்வோம். அவர்கள் எதை செய்தது கிடையாதோ அதை நாமும் செய்ய மாட்டோம். செய்யாதன செய்யோம். தீக்குறளை சென்றோதோம். ஒருத்தரை பற்றி புறங்கூறுதல், மற்றொருத்தரிடத்திலே போய் சொல்லுதல், அதை சென்று ஓதோம். யாருடைய தோஷங்களை பற்றியும் நாம் பேச மாட்டோம். இருக்கிற இடத்திலிருந்தும் பேச மாட்டோம், இன்னொரு வீட்டுக்கு போயும் பேச மாட்டோம். ஏன்னா தீக்குறளை ஓதோம் இல்லாமல் சென்று ஓதோம்னு இருக்கும் இல்லையோ, அதுவும் சில பேருக்கு விரதம் போல் இருக்கு. இருக்கிற இடத்துலேருந்து குற்றம் சொல்லிட்டு போடுறது, இல்லை அந்தந்த வீட்டு திண்ணைக்கு மண்டகப்படி எழுந்தருளுகிறா போலே போய் ஆங்காங்கு சொல்லிவிட்டு வருவது. தீக்குறளை சென்று ஓதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஐயமும் பிச்சையும் தானம் கொடுத்தல், தர்மம் செய்தல். ஐயம் கொடுத்தல், பிச்சை கொடுத்தல், ரெண்டுமே பிச்சை எடுதல் தான், தானம் கொடுக்கறது தான். ஆனால் ஆண்டாள் எதற்காக அதை பிரித்து விட்டிருக்காள்னால், அதை சுவாபதேசத்தில் பார்த்தோம்னால், அதாவது உள்ளுரை பொருள் என்னான்னு பார்த்தோம்னால், ஐயமும் பிச்சையும்ங்கிறது கொடுப்பது. கொடுப்பதுன்னா வெறும் பணம் கொடுப்பதல்ல, இந்த மாதம் முழுக்க எல்லாருக்கும் ஞானத்தை கொடுப்போம். பகவத் விஷயத்தை பற்றி பேசுவோம். யாராருக்கெல்லாம் பகவானை பற்றி தெரியாதோ அவர்களுக்கு புதியதாக எடுத்துரைப்போம். யாருக்கெல்லாம் பகவானை பற்றி தெரியுமோ அவர்களோட பேசி ஆனந்தப்பட்டுப்போம். இதைத்தான் கொடுப்பதுன்னு சொல்லுகிறாள் ஆண்டாள். ஞானத்தை கொடுப்பதுன்னு வச்சுக்கணும். அப்படின்னா ஐயம் கொடுத்தல்னு சொன்னால் போருமே. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டின்னு சொல்லுகிறாளே, அப்போ ரெண்டு பிச்சையை பற்றி பேசப்பட்டிருக்கேன்னா, பகவத் விஷயத்தை பற்றி இன்னொருத்தரோட பகிர்ந்துக்கிறது ஒரு பிச்சை, பாகவத விஷயத்தை பற்றி இன்னொருத்தரோட கலந்துக்கிறது மற்றொரு பிச்சை. ஏன்னா பகவானை பற்றி பேசணும், அதை விட உயர்ந்தது பாகவதர்களை பற்றி பேசுறது இல்லையோ. உற்றதும் உன் அடியார்க்கடிமை கண்ணபுரத்துறை அம்மானே, நின் திருவெட்டெழுத்துங் கத்துனான் கண்ணபுரத்துறை அம்மானே. திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரத்துக்கு போய் 100 பாசுரங்கள் சமர்ப்பித்தார். சபரி பெருமாளிடத்தே திருமந்திரார்த்தத்தை முழுக்க கத்துண்டார். சபரி பெருமாள் திருமங்கையாழ்வாரை கேட்கிறார், என்ன கேட்டுண்டீரோ அதை நீர் ஒரு 10 நிமிஷம் சொல்லும், எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்குன்னுட்டு. அப்ப திருமங்கையாழ்வார் சொல்றார், நின் திருவெட்டெழுத்துங் கற்றுனான் கண்ணபுரத்துறை அம்மானே, உன் எட்டெழுத்து மந்திரத்தின் அர்த்தத்தை உன் திருவாக்காலே கேட்டேன். ஒரே ஒரு அர்த்தம் தான் புரிஞ்சுட்டேன், உன் அடியார்க்கு அடிமை. உனக்கடிமைன்னு தெரிஞ்சின்றதை விட உன் அடியார்க்கடிமைன்னு தெரிந்து கொண்டேன்னு ஆழ்வார் சாதித்தார். பெருமானுக்கு திருமுகமண்டலம் ரொம்ப மலர்ந்து படுத்தான். இது வரைக்குமான தேவலை சந்தோஷமாக கேட்டுண்டார். தன்னை பற்றி கேட்டுண்டார்னா அவர் மகிழ்ச்சியாக இருப்பாராம். தன் அடியார்களை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டா ரொம்ப மகிழ்ச்சி எழுதிடுவாராம். அல்லிக்கமல கண்ணனாயிருப்பன்னு நம்மாழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார்.
அதனாலே அவனை பற்றி பேசுவது, அவன் அடியார்களை பற்றி பேசுவது, இந்த மாசம் முழுக்க இதைத்தான் செய்வோம். அப்ப இந்த பாசுரத்தில் எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதன்படி தான் நாமும் இருக்க வேண்டும். அப்ப மார்கழி மாசம் முழுக்க பகவத் விஷயத்தை தவிர மத்தொன்ன பேசக்கூடாது. அதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காருனா, இவ்வளவு உயர்ந்த மாசம், அப்ப மொத்த கல்யாணம் காட்சி இந்த மாசத்துல வச்சிருக்கலாம் இல்லையோ. அடுத்து தை மாசம்னா வருதே, மார்கழி மாசம்னா ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளேன்னா அது அத்தனையும் புத்தி போகாமல் பகவத் விஷயத்துல மட்டுமே புத்தி இருக்கணும். ஏன்னா இப்ப கல்யாண மாசமா அது இருந்ததுன்னா அப்புறம் எத்தனை பேர் இங்கே உபன்யாசத்துக்கு வருவா? அந்த ஏற்பாட்டுக்கே நாழி சரியா போடும் இல்லையோ. தனுர்மாசத்துல மற்ற எதுலேயும் புத்தி போகக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் சில பேரை கேட்டால் என்ன அதை தப்பா புரிஞ்சுக்காம சொல்லிடுவான்னா, ஓ தை மாசம்னா வசத்தியான மாசம், நிறையா கல்யாணம் இருக்கிற மாசம், முகூர்த்த மாசம். எல்லாம் ஒன்று மார்கழி மாசத்துல கிடையாது. என்ன இது மாசம் முழுக்கவே முகூர்த்தம். தையில் முகூர்த்தம் வரும், ஆனால் இது மாசமே முகூர்த்தம். ஆகையால் மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு கண்ணன் சொன்னபடிக்கு 12 மாசங்களுக்குள்ளே நான் மார்கழி மாசமாக இருக்கிறேன்னு தெரிவித்தாரோ இல்லையோ. அந்த மாசம் நமக்கு வாச்சிருக்கு. நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம், மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளைச் சென்னோதோம், ஐயமும் பிச்சை மாந்தனையின் கைகாட்டி உயுமாறு எண்ணி உஜ்ஜீவனம் அடைவதற்குண்டான மார்க்கத்தை சிந்த செய்து. அப்ப இந்த மாசம் முழுக்க நாம எந்த சிந்தனையில் இருக்கணும்னா, இந்த லோக வாழ்க்கையில உஜ்ஜீவனம் அடையறதுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கோம், அவ்வாழ்க்கைக்கு என்ன செய்திருக்கிறோம், செய்வோமா, முயல்வோமா என்று எண்ணிக்கொண்டே காலம் கழிக்க வேண்டும். உய்யுமாறு எண்ணி, உய்யும் உஜ்ஜீவனம் அடையும், ஆறு வழி, உஜ்ஜீவனம் அடைவதற்குண்டான வழியை எண்ணி உய்யுமாறு எண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய் என்று 2வது பாசுரத்திலே சாதிக்கிறாள். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன 2வது பாசுரத்துக்கு வந்துள்ளேன். நாள்பாட்டுங்கிறதுக்காக இதன் அர்த்தத்தை மட்டும் தெரிவித்தே நேற்றைய பாசுரத்தை அனுபவிச்சுட்டு அதற்கு மேல் அவகாசானுகுணமாக பார்க்கலாம். நேற்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிடையீர், சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழப் படிந்து ஏலோர் எம்பாவாய். நாராயணன் நமக்கு பறை கொடுக்கிறான். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்லியிருக்கிறது, எது உபாயம், எது பிராப்பியம், யார் அதிகாரி, இந்த 3ஐயும் ஆண்டாள் தெரிவிக்கிறாள். உபாயம்னால் எந்த வழியின் மூலமாக நாம் ஆசைப்பட்டதை அடையப் போகிறோமோ அந்த வழி உபாயம். எது பலத்துக்கு அருகிலே அழைத்து போகிறதோ அது உபாயம். சாதனம்னு கேள்விப்பட்டிருப்பீள், உபாயம்னு கேள்விப்பட்டிருப்பீள். அது அத்தனை வழி, எதன் மூலம் அடையப் போகிறோமோ அதுதான் உபாயம். எந்த சாதனத்தால பகவானை அடையப் போகிறோமோ அதுதான் சாதனம். உபாயம் ஏது இந்த பாசுரத்தில் இருக்கு. சரி, ஒரு உபாயத்தை பற்றினோம், அதன் மூலம் எங்க அடையப் போகிறோம்னு தெரியணுமே. புருஷார்த்தம், ஒரு புருஷனாலே அர்த்திக்கப்படுவது புருஷார்த்தம். புரியறதுக்காக சொல்றேன். தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் 4 புருஷார்த்தங்கள்னு கேள்விப்படுறோம். சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னைவை 4 என்பர். 4னும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கென் உரைத்தான் வாமனன் சீலனி ராமானுஷம் என்று திருவரங்கத்தமுதனார் ராமானுஷனுத்தந்தாதியிலே சாதிக்கிறார். அடியார்கள் அனைவரிடத்திலையும் ஒரு விண்ணப்பம்னா, பிரபன்ன காயத்ரி பிரபன்ன சாவித்ரியான ராமானுஷனூத்தந்தாதி அவசியம் கற்க வேணும். பகவானை பற்றி கற்கிறது பிற்பாடு. ஆச்சாரியனை பற்றி கற்றாத்தான் பகவத் விஷய ஞானமே நமக்கு ஏற்படும். இவர் சம்பந்தமில்லாமல் அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. அதனாலே 108 பாசுரங்கள் தான் ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்கள். ராமானுஷருடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க தெரிஞ்சுடலாம்.